அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுத பாணி அவர்களுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூலை 17ஆம் தேதிக்கு பின் மாறுறார். செவ்வாய் பகவானானவர் ரிஷபத்திலே அப்படியே இருக்கார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி எங்க மாறுறாரு, மிதுனத்துக்கு மாறுறாரு. அப்ப ஆகஸ்ட்ங்கும் போது அர்த்தமான பலன்கள்ல போயிடலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஜூலை 2ஆம் தேதி வக்ரமாயி கடகத்துல இருந்து வக்ரமாயி மிதுனத்துக்கு போறார். எப்ப? ஜூலை 13ஆம் தேதிக்கு பின். அதுக்கப்புறம் திரும்பவும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்பன்னா ஜூலை 23ஆம் தேதி. சோ வக்ர நிலையிலே கடகத்திலையும் இருக்காரு, வக்ர நிலையிலே புதன் ஆட்சி பெற்று மிதுனத்திலையும் இருக்காரு, வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். 3 நிலைகள்ல இந்த காலகட்டத்துல இருக்காரு. அடுத்தது குரு பகவானானவர் அதே கடக ராசியில இருக்கார். சுக்கிர பகவானானவர் ஜூலை 4ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார் சிம்மத்துக்கு. சோ சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைகிறார். அப்ப இந்த மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் சுகபோக வாழ்க்கையில இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமா அதுதான். சனி பகவானானவர் எப்பவும் போல மீனத்திலையும், ராகு பகவானானவர் கும்பத்திலையும், கேது பகவானானவர் சிம்மத்திலையும் இருக்கார். இது இந்த காலகட்டத்துல இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள். இதனால பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, வாகனங்கள்ல இப்ப நம்ம கூட பார்த்தோம், போக்குவரத்துல நிறைய கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தோம். அதிலே ஏதாவது குறை ஏற்படும். அந்த குறை வெளியில வரும். ஜூலை 4க்கு அப்புறம் இதெல்லாம் பார்ப்பீங்க. காது கொடுத்து கேட்கலாம். நியூஸ்லயே நம்மலாம் பார்க்கலாம். வாகனங்கள்ல இந்த மாதிரி நடந்துச்சு, ஃப்ராட் நடந்திருக்கு, ஏமாத்திட்டாங்க, ஓட்ட வாகனத்தை பழைய வாகனத்தை மறுசீர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வேணா சுக்கிரன் கேதுவோட இணையுது. அப்ப பழச புதுசு மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய எதுவுமே புதுசா இருக்காது. அந்த மாதிரி உள்ள அமைப்புகள் வாகன ரீதியா இது நடக்கும். அதே மாதிரி கோல்டு ரிலேட்டடா, ஜுவல்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் நிறைய பாதிக்கப்படும். குறிப்பா இந்த துணி சம்பந்தப்பட்ட இடங்கள் வேலை இருக்கும்ல, ஆடம்பரமா காமிக்கிற விஷயங்கள்லாம் அரசாங்கம் இந்த நேரத்துல எதிராக செயல்படும். அவங்களுக்கு எந்த ஸ்கீமும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவா பிசினஸ் ரிலேட்டடா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, ராசியாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல கேதுவோட இணையுது. இது சூப்பர் யோகம்னு சொல்லலாம். அட் த சேம் திங் கேதுவோட இணைஞ்சது தவறு. எல்லாமே கிடைக்கும், கைக்கு வந்துடும், ஆனா கிடைக்காது. என்ன சொல்ல போனா கை கேட்டினது வாய் கேட்டலாம்பாங்கல்ல, அந்த மாதிரி நிகழ்வு. இதுக்கு காரணம் கேது மட்டும்தான். சரி சார், கை கேட்டினது வாய் கேட்டல, எனக்கு கைக்கு கிடைக்கணும். கேதுவை பிடிங்க. ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போங்க. எல்லாமே பிளஸ்ஸா நடக்கும். அதாவது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நான் நல்லது கெட்டது சொல்லி உங்களுக்கு அதை புரியறதோட இந்த 1 நிமிஷம், இந்த 1.5 நிமிஷம் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லி முடிச்சிடுறேன். அதே புரிச்சுக்கோங்க. அதை கரெக்டா பார்த்தீங்கன்னாவே போதும் அப்படிங்கிறத சொல்லலாம். விநாயகர் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் சாமி கும்பிடுவாங்க. எல்லாமே சிறப்பாங்க. ஏன்னா ராசியாதிபதி 11ல போறது சிறப்பு. ஆனா அவர் கேதுவோட மாட்டினதுதான் தப்பே. அப்ப விநாயகருக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போதுல எல்லாமே சகலமும் யோகமா அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் சிறப்பான முறையில தரும். இது ஒண்ணுதான் இதுக்கு பரிகாரமே, வேற எதுவுமே இல்லை. இல்ல எனக்கு அங்கே போக பிடிக்கல சார், ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு உக்கிர தெய்வத்துக்கு சாமி வழிபாடு, வேணா கேது உக்கிர தெய்வத்துக்கு மட்டும்தான் ஆடாகும். இதை நீங்க பண்ணீங்கன்னாவே நீங்க இந்த வீடியோ கூட ஃபுல்லா பார்க்கணும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கும். மற்ற வேணா கண்டென்ட்டா பேசிடணும். இது நடக்கும், இதை நடக்காம இருக்குன்னா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது எப்பவும் நடக்காது. ஆனா இங்க இதை பண்ணீங்கன்னாவே போதும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு நபர் நீங்க இதுக்கு பரிகாரமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, எப்பவும் நெகட்டிவா மட்டும் சொல்லிட்டு போறீங்க, நடக்கிறத சொல்லிட்டு போறீங்க, இதுக்கு என்ன பண்ணா நாங்க தப்பிப்போம் அப்படிங்கறத சொல்லல. சோ அதனால அவரோட ஆசைக்கு ஏத்தாப்புல ஆரம்பத்திலே முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டேன். இப்ப பிராக்டிகலா வரேன். துலா ராசிக்கு 11ல சுக்கிரன் போறதுனால எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் தரும். அந்த கேதுவோட இணைவதனால பல வகையிலையும் பாதிப்பை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு முன்னாடியே பதில் சொல்லியாச்சு.
மூத்த சகோதரர்களால் எல்லா வழியான ஆதாயமும் கிடைக்கும். ஆனால் அது ஒரு நிழல் போல அமைப்புல இருக்கும். ஒரு சப்போர்ட்ல இப்போ எப்படி ஒரு வயசான ஒரு சப்போர்ட்ல நிக்கிறாரோ, குச்சி இல்லைன்னா அவருக்கு வேலை நடக்காதோ, அது மாதிரி அவங்கள வச்சு நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு, அவங்க இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி உங்கள உடைச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பை தரும். இது இல்லாம 10ல உச்சகுரு அஸ்தமனமாக போறார். அப்ப தொழிலால் உங்கள் பகைவர்கள் பாதிக்கப்படுவார்கள். தொழில மிக உயர்ந்த உன்னத பொறுப்புக்கு போவீங்க. ஏன்னா 10ல சூரியன் வராருல, குருவும் சேர்றாரா, எதிரிகள் அஸ்தமனம் படுறாரா, 11ஆம் அதிபதியால 6ஆம் அதிபதி அஸ்தமனப்படுத்த போறார். அப்படிங்கும் போது எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும், எதிரிகளே இல்லை, எதிர்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. இது எந்த அளவுக்கு உண்மையோ உங்களுக்கு அடுத்து பிறந்த இளைய சகோதரர்களுக்கும் கடுமையா பாதிக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த காலத்திலையும் ஒரு கரெக்டான ஒரு இதுக்கு ஒரு ஆளை பக்கத்துல வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க செக் பண்ணிக்கோங்க. எதுவும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ஏன்னா உச்ச குரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தான் இப்ப நீங்க பார்ப்பீங்க. அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு சின்ன சிக்கல் வந்தாலும் அது உங்க லைஃபையும் பாதிக்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும். ஸோ டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் 1க்கு 2 செக் பண்ணி எந்த ஒரு வேலையும் பாருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 6ல போறதுனால எதுவும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாதிக்குமா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். எந்த பாதிப்பும் இல்லை. தைரியமா மூவ் பண்ணுங்க. சக்சஸ் தான் உங்களுக்கு. ஜெயிச்சு இடத்த வாங்கி விற்பீங்க. வித்து அதுல வர பணத்தை வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது இடத்த வாங்கி வித்து அதை லாபம் பார்த்து அதை இன்னொரு இடத்துல சக்சஸ் பண்ற அமைப்பு உங்களுக்கு இந்த காலத்துல பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 8ல செவ்வாய், அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் உங்களோட பிரைவசியில ரொம்ப கவனமா இருங்க. என் தம்பி தான், என் ஃப்ரெண்டு தான், என் அண்ணன் தான், என் தங்கச்சி தான், என் அக்கா தான் அப்படின்னு சொல்லி யாரையுமே உள்ள, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, யாரையுமே உள்ள விடாதீங்க. உங்களுக்கு பிரைவசியா உங்க அம்மா அப்பா அவங்கள தவிர உங்களுக்கு முழுமையான நல்லது யாரும் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்கள்ட்ட மட்டும் சொல்லுங்க. வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகிட்ட கூட ஷேர் பண்ண வேண்டாம். அப்பா மட்டும் ஷேர் பண்ணிக்கங்க. தப்பே கிடையாது. ஏன்னா பிரைவசியை தப்பா ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப தப்பா மனநிலை, அதாவது உங்களை யூஸ் பண்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க மாறிடுவாங்க. எப்படி இந்த அளவுக்கு யோகமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு கேதுங்கிறது ஏமாறுற கிரகம் தான். அந்த அளவுக்கு உங்களை யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள், நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ல போறாரு. வண்டி வாகனத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக போகக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் நீங்க தான். இப்போ எச்சரிக்கையா போனா எது வேணாலும் நடக்கலாம். 4ஆம் இடத்துல குரு அஸ்தமனமாய் பார்க்கிறார். அது தப்பு. அதனால கவனம் தேவை. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி பார்ப்பது மட்டுமல்லாது 3ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆகிறார் சூரியனால. அப்ப இது எல்லா வகையிலையும் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும். இளைய சகோதரம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். யாரு? சித்திரை நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி துணிச்சல் தைரியம் இந்த நேரத்துல உங்களுக்கு தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா அகிம்சாவாதியா, உங்களுக்கு அது வராது இருந்தாலும் நான் சொல்லணும், அகிம்சாவாதியா இருங்க. காந்தி மாதிரி இருக்க கத்துக்கங்க. ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காத்துங்க, தப்பே இல்லை. ஏசுநாதர் மாதிரி. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க வந்தாத்தான், அமைதி இருந்தாத்தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இல்லாட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நான் வீரன் சூரன் போய் யாரையாவது போய் அடிச்சிட்டோ இல்லை ஏதாவது ஒரு வம்புல போய் மாட்டிக்கிட்டோ உங்க அப்பாவையோ அம்மாவையோ எழுப்புறேங்கிற பேர்ல அவங்களோட மரியாதையை நீங்க கெடுப்பீங்க. இதுதான் நடக்கும். எல்லாமே கிடைக்கும். ஆனா அந்த கிடைக்கிற விஷயங்களை உங்களால அவங்களுக்கு அசிங்கமா மாத்திராதீங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. எல்லாமே சிறப்பா இருக்கு. அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு ராசிக்கு 5ல. ஸோ எல்லாமே பிளஸ்ன்னு தான் சொல்லலாம். அதாவது உங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களையும் பக்கத்துல இருந்தா நீங்க தப்ப பண்ணிட்டு அவரை நைஸா கோத்து விட்டு ஓடிட்டு போயிட்டே இருப்பீங்க. எல்லா வேலையும் நீங்க பாத்துருவீங்க. உங்களை காப்பாத்த வரையும் அவருக்குள்ள வந்து மாட்டிக்குவார் எல்லாத்தையும். நீங்க தப்பிச்சிருவீங்க. நீங்க எந்த தப்புமே பண்ணாதவர் அப்படிங்கிற ஒரு பேர்ல தெரிவிங்க. உடல் ஊனமுற்றவர்களிடமும் வயசானவர்களிடமும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளிடமும் ரொம்ப கவனமா இருங்க. பாதங்கள், உங்களோட சுகர் பேஷண்டா இருந்தா உங்க பாதங்களை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க. ஏதாவது ஒரு அடிபட்டோ
இந்த கால் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் நடக்கும். பாதங்கள்ல தான் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இது நோய் சம்பந்தப்பட்ட அமைப்பு. இதுலலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதுல எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ராசிக்கு 10ல இருக்கிற குரு எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். உடல் பருமனாக இருப்பவர்கள், சுகர் பேஷண்ட் உள்ளவங்க பாதங்களை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுமே கவனமா இருக்கணும். அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் வரும், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வரும், தூக்கம் கெட்டு போற அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும். நீங்க எதிர்பாலினங்களிடம், அதாவது ஆசிரியர் பணி, பேங்க்ல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எதிர்பாலினத்திடம் ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க சீனியர் ஆஃபீஸர் வந்து பெண்ணா இருந்தா ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது விஷாக நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி குரு அஸ்தமனப்படுத்துறார், சூரியன் அஸ்தமனப்படுத்துறார். அதாவது குருவை சூரியன் அஸ்தமனப்படுத்துறாரு. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ராசிக்கு 11ஆம் அதிபதி ராசிக்கு 11ல போய் ராசி அதிபதி உட்கார்றாரு. எல்லாமே கிடைக்க போகுது. அந்த 11ஆம் அதிபதி யாரை அஸ்தமனப்படுத்துறார்? குருவை அஸ்தமனப்படுத்திடுறார். ஊர் பார்வைக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு போயிருக்கும். வெளியில சொல்ல முடியாத ஒரு குழுக்கம் இருக்கும். சுக்கிரன் 11ஆம் இடத்துல சூப்பர், தப்பே இல்லை. கேது கூட சேர்ந்ததுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு. வேணா குருவுக்கும் கேதுக்கும் ஒத்து போயிடும். ஊரோட பார்வைக்கு சூப்பரா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனால் நட்சத்திர அதிபதி குரு 11ஆம் அதிபதிகள் எதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு ஊர் சொல்லுதோ அது எல்லாமே உங்க மனசை நொறுக்கிட்டு இருக்கும். அது எப்படி கிடைச்சிச்சுன்னு எனக்கு தானடா தெரியும். எந்த மாதிரி வேதனையா கிடைச்சிச்சுன்னு எனக்கு தானடா தெரியும். எந்த மாதிரி எதெல்லாம் நான் இழந்து கிடைச்சிச்சுன்னு எனக்கு தானடா தெரியும் அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ள குத்திக்கிட்டு இருப்பீங்க. செல்ஃப் சாக்ரிஃபைஸா மாறும் இது. எனக்கு தான் தெரியும் என்ன நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். உங்கள் வெற்றியை இந்த நேரத்துல ஊரே பறைசாற்றினாலும் உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன கலக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தானே வரையும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும். சர்ஜரி ரிலேட்டடாவோ இல்லை ஃபைல்ஸ் ரிலேட்டடாவோ ப்ராப்ளம் வந்தால் கொஞ்சம் கவனமாக உடம்பை பார்த்துக்கோங்க. அம்மை நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வரும். சம்மரே முடியாது, அதாவது வெயில் காலமே முடிய போகுது. இந்த நேரத்தில் தான் உஷ்ணத்தால் உங்களுக்கு பாதிப்பே வரும். ஏன்னா சூரியன் குரு அஸ்தமனப்படுத்துகிறார். உடல் சூட்டால் கரையும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டமே. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது உங்களை நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.